வாலெட் அப்படின்ற பேரில் ஒரு குட்டி தலானியை நீங்கள் டெய்லி தூக்கி சுமந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பீகனுடைய இந்த அலுமினியம் வாலெட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் வாலெட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், இதில் அப்படி ஸ்பெஷலாக என்ன இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே கீழே போய் ஒரு லைக்கை போட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். இன்னும் இந்த மாதிரி நிறையவே ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அன்பாக்சிங்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இவ்வளோ தான் பெட்டி. இந்த பெட்டியை திறந்தோன்னா உள்ள ஒரு பாக்கெட்டுக்குள்ளே இந்த ஒரு வாலெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்பீகனுடைய அந்த ஒரு மெட்டல் கார்டு வாலெட் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம பேசிக்கான ஒரு வாலெட் அப்படின்னு சொல்கிறது, ஒரு கார்டு வாலெட் அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கு ஒரு கரெக்டான நேமாக இருக்கும். ஸோ பர்சனலாக நீங்கள் அதிகமாக கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாலெட் வந்து உங்களுக்கு கம்பல்சரி தேவை. ஏன் அப்படின்றத நம்ம வரிசையாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாலெட்டோட பில்ட் அப்படி பார்த்தோம்னா இது கம்ப்ளீட் மெட்டல், அதுவும் ஒரு ஸ்டர்டியான மெட்டல் இது. ஸோ இது எப்படி கீழே விழுந்தாலும் சரி, எங்கேருந்து விழுந்தாலும் சரி, எந்த வித டேமேஜும் உங்களுக்கு இந்த வாலெட்டுக்கு ஏற்படாது, உள்ள பொருளுக்கும் ஏற்படாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு பில்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காகவே இது ஒரு கார்டு வாலெட் அப்படின்றனால இதில் உங்களால் மொத்தம் 12 கார்ட்ஸ் வரைக்கும் இதில் நீங்கள் வச்சு ஹோல்ட் பண்ணிக்க அப்படின்னு 12 கார்ட்ஸ். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களோட நார்மல் இந்த மாதிரி வாலெட்டில் நீங்கள் ஒரு 12 கார்டை வச்சுட்டு அதுக்கு மேலே கேஷே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதிரி பழைய வாலெட்லாம் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதை வந்து நீங்கள் பேக் பாக்கெட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வைக்கவே கூடாது. அப்படி நீங்கள் வச்சுட்டு உட்கார்றப்ப அது உங்கள் உட்கார்ற போஷரே மாற்றும். ஸோ அதனால் உங்கள் ஸ்பைனில் கூட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வாலெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களோட ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த வாலெட் ஃபுல்லாக பொஃபுல்னு வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வச்சிங்க அப்படின்னா என்னடா காலில் எதுவும் அடிபட்டிருக்கா, வீங்கி இருக்கான்னு கேட்காத குறையாக தான் இருக்கும். இது வந்து நார்மல் டைட் ஜீன்ஸுக்கு. ஓகேவா? இதுவே நீங்கள் ட்ராக் பேண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு இந்த வாலெட்டை பைக்கில் வச்சு போட்டீங்க, நீங்கள் நடக்கிறதோடு சேர்த்து இந்த வாலெட்டும் சேர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வேடாக தெரியும். இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷனாக தான் இந்த ஒரு மெட்டல் வாலெட். ஸோ இதோட ஒரு மெயின் அட்வான்டேஜே இதோட சைஸ் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு கார்டோட சைஸ் தான் இது இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். இது நீங்கள் பைக்கில் வச்சுருக்கீங்க, இது நீங்கள் டைட்டான ஜீன்ஸ் போட்டு பைக்கில் வச்சுருந்தா கூட இதுதான் இருக்குது அப்படின்றத உண்மையிலே தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து கார்டை எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த இடத்துல ஒரு பெண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு கார்டு மேலே வரும். ஸோ அதை நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம் வரிசையாக. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வாலெட்லேருந்து இந்த வாலெட்டுக்கு மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கஷ்டங்கள் இருக்கும். கண்டிப்பாக நிறையா சில விஷயங்களும் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். பழக வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை மாற்றுறப்போ எனக்கு அதே பிரச்சனை தான் வந்துச்சு. பட் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சிச்சு கம்பேரிங் டு திஸ். அப்படி என்னடா உனக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வாலெட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் லேமினேட் பண்ணி எதுவும் கார்டு வச்சுருந்தீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டாக இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் நீங்கள் லேமினேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை இதில் வைக்க முடியாது. அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த பர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து இதில் வைக்க முடியாது. அது வந்து இதில் ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ ரூபா நோட் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை வைக்கலாம். இதுக்கு வந்து பின்னாடி ஒரு டைட்டான ஒரு ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ராப்பில் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கேஷை நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். இது சுருட்டி மாட்டி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் இதில் வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆனாலும் சரி இதுலேருந்து வெளியே வந்து விடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது ரொம்பவே ஒரு டைட்டான ஒரு பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது கேஷ் கொண்டு போகிறதுக்கும் கார்டு கொண்டு போகிறதுக்கும் ஒரு சூப்பரான மேட்டராக இருக்கும். அதையும் தாண்டி இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலெட் வந்து RFIDயை பிளாக் பண்ணும். RFIDன்னு ஒன்றும் இல்லை, உங்களோட ஏடிஎம் கார்டு எது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது வந்து RFID எனேபிள் கார்ட்ஸ். அதாவது நீங்கள் கான்டாக்ட் இல்லாமையே அந்த கார்டை வச்சு உங்களால் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி சிஸ்டம் கார்டில் உண்டு. ஸோ இந்த விஷயத்தை சில ஸ்கேமர்ஸ் ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட கார்டிலேருந்து பணத்தை அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வேலெட்டில் நடக்காது. இந்த வேலெட்டில் கார்டு இருக்கிறப்ப அந்த RFIDயை கம்ப்ளீட்டாக இந்த வேலெட் பிளாக் பண்ணிடும். ஸோ அப்படின்றப்ப எந்த விதமான ஸ்கேமும் இந்த ஒரு வாலெட்டில் உங்களுக்கு நடக்காது. ஸோ இதுதான் இந்த வேலெட்டோடைய ஒரு முக்கியமான ஒரு சிக்னேச்சர் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப நாள் நிற்கும் கம்பேரிங் டு திஸ் டைப்ஸ் ஆஃப் லெதர் வாலெட். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவே நிறைய கிளிய ஆரம்பிச்சிடும். அது உள்ள பேக்கெட்ஸ்லாம் நிறையவே கிளிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களா இதை வேண்டாம் தூக்கி போடுற வரைக்கும் இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஸோ ஒரு லாங் லைஃப் வர்றதுக்கான ஒரு வாலெட் இது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதோட ப்ளஸ்ஸு. இதோட மைனஸ் அப்படின்னு வந்தோம்னா இதோட ப்ரைஸ் தான். ஏன்னா இந்த வாலெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ஸோ
இதுவே இந்த நார்மல் வாலெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஏன் ரூ. 100 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இதுக்கு இருக்குது. என்னைய கேட்டீங்க அப்படின்னா இதோட ஒரு நெகட்டிவே இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரூ. 3000 இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. ப்ரைஸை தவிர்த்து இதில் எதுவும் நெகட்டிவ் மாதிரி எனக்கு தெரியலை. ஸ்பீகன் இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு தரமான ப்ராடக்ட். இதோட பில்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், ஒரு ஸ்டர்டியான ப்ராடக்ட்டு. ப்ரைஸ் தான் இதோட பிரச்சனை. ஸோ ப்ரைஸை கொஞ்சம் குறைத்தா நல்லாயிருக்கும், இதுதான் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வாலெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ், சைனிங் ஆஃப்.